பழைய டயர்களை சாலையாக மாற்றுவது சாதாரண விஷயமில்லை. அது ஒரு சுற்றுச்சூழல் புரட்சி. கைவிடப்பட்ட டயர்கள் பூமியில் உள்ள மிகவும் ஆபத்தான கழிவுகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் உலகில் சுமார் 1 பில்லியன் டயர்கள் நிராகரிக்கப்படுகின்றன. தூக்கி எறியப்படும் டயர்கள் விரைவாக சிதைவதில்லை மற்றும் அவை தொடர்ந்து தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை வெளியிடுகின்றன. அவை இயற்கையில் அழிவதற்கு 80 முதல் 100 ஆண்டுகள் ஆகும். தேவையில்லாமல் தூக்கி எறியப்படும் டயர்கள் ரப்பரை செய்யப்பட்ட நிலக்கீல் தொழில் என்பது பல பில்லியன் டாலர் மறுசுழற்சி தொழிலாகும். அதாவது 1 கிலோமீட்டர் சாலையை உருவாக்க ஆயிரக்கணக்கான டயர்களை மீண்டும் பயன்படுத்தலாம். சாலையின் மேற்பரப்பை மிகவும் நீடித்ததாகவும் விரிசல் எதிர்ப்புடனும் 4 டெசிபல்கள் வரை போக்குவரத்து இரைச்சலை குறைக்கும். இந்த டயர்கள் எவ்வாறு மறுசுழற்சி செய்யப்படுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய்ஹிந்த் என்று எழுதுங்க. அதற்காக முதலில் சிறப்பு லாரிகளை பயன்படுத்தி வெவ்வேறு இடங்களிலிருந்து டயர்களை சேகரிக்கவும். மறுசுழற்சி செயல்முறை டயருக்குள் இருக்கும் ஸ்டீல் பகுதியை அகற்றுவதன் மூலம் தொடங்குகிறது. இந்த ஸ்டீல் பாகம் சக்கர விளிம்பில் டயரை உறுதியாக பிடித்துள்ளது. ஆனால் இந்த ஸ்டீல் பகுதி மறுசுழற்சி வரிசையில் ஒரு பெரிய சிக்கலாக உள்ளது. அதை முதலில் அகற்றவில்லை என்றால் அது கட்டிங் ஜடைகளை சேதப்படுத்தும் மற்றும் இயந்திரங்களை உடைக்கும். எனவே முதல் கட்டத்தில் டயர் மணிகள் அகற்றும் இயந்திரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. உள்ளே உள்ள ஹைட்ராலிக் கொக்கி அமைப்பை பயன்படுத்தி ஸ்டீல் மையமானது நொடிகளில் இழுக்கப்படுகிறது. ஒரு பெரிய ட்ரக் டயர் சராசரியாக 2 கிலோகிராம் கார்பன் ஸ்டீலை தருகிறது. இவ்வாறு பிரிக்கப்பட்ட இந்த இரும்பு கம்பிகள் மூட்டையாக கட்டி உலோக ஆலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு அவை புதிய வடிவமாக மாற்றப்படுகின்றன. இடையில் மீதமுள்ள டயர் துண்டாக்குவதற்கான அடுத்த கட்டத்திற்கு தயாராக இருக்கும். இயந்திர செயல்பாட்டிற்கு முன் டயர்கள் உயர் அழுத்த சலவை அமைப்பு வழியாக செல்கின்றன. இது மண், எண்ணெய் மற்றும் செதில்களை நீக்குகிறது மற்றும் பிளேடுகளை அணியாமல் பாதுகாக்கிறது. இது சிறிய ஒன்று. இது முக்கியமற்றதாக தோன்றலாம், ஆனால் இயந்திரங்களின் ஆயுளை அதிகரிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. முதன்மை த்ரெட்டிங் பிரிவில் டயர்கள் உயர் முறுக்கு வெட்டு இயந்திரங்களுக்கு வழங்கப்படுகின்றன. அங்கிருந்த கத்திகள் அவற்றை சிறு துண்டுகளாக வெட்டின. இந்த மெதுவாக வெட்டும் முறை வெப்பத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் ரப்பர் உருகாமல் இருக்கவும் பிளேடில் ஒட்டாமல் இருக்கவும் உதவுகிறது. இந்த ஸ்கிராப்புகள் பின்னர் 2ஆம் நிலை அறைக்கும். அங்கு அவை மீண்டும் அளவு குறைக்கப்பட்டு உள்ளே உள்ள ஸ்டீல் எஞ்சிய பகுதிகள் பிரிக்கப்படுகின்றன. இந்த ஸ்டீல் காந்த அமைப்புகளால் மீட்கப்படும். இறுதி முடிவு ஒரு முழுமையான அளவு நொறுக்கப்பட்ட ரப்பர் ஆகும். இது உற்பத்தி அல்லது பிற தொழில்நுட்ப நோக்கங்களுக்காக பயன்படுத்த தயாராக உள்ள மூலப்பொருளாகும். உற்பத்தி வரிசையின் முடிவில் அனைத்து பொருட்களும் ஒரு வகைப்பாடு திரையிடல் அமைப்பு வழியாக செல்கின்றன. சரியான அளவு முன்கூட்டியே மற்றும் பெரிய துண்டுகளின் துகள்கள் கிரைண்டருக்கே திருப்பி அனுப்பப்படும். ரப்பர் செய்யப்பட்ட நிலக்கீலில் 0.5 முதல் 2 மில்லிமீட்டர் துகள்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த அளவு ரப்பர் தூளாக்கப்பட்ட ரப்பர் துகள்களை தயாரிக்க பயன்படுகிறது. தூளாக்கப்பட்ட ரப்பர் துகள்களில் ஈரப்பதம் அல்லது தூசி இருக்கலாம். இது தார் அல்லது பிட்டுமினஸ் கலவையுடன் சரியான கலவையில் குறுக்கிடலாம். எனவே ரப்பர் துகள்களை நிலக்கீலில் கலப்பதற்கு முன் உலர்த்தி சூடுபடுத்த வேண்டும். இவ்வாறு ட்ரம் சுழலும் போது ஈரப்பதம் மாறுகிறது. ரப்பர் துகள்கள் பிட்டுமினுடன் கலக்க முதிர்ச்சி அடைகின்றன. இதனுடன் நவீன ஆலைகளில் சென்சார்களை பயன்படுத்தி வெப்பநிலை துல்லியமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாக ரப்பர் பிட்டுமின் சிறப்பாக உறிஞ்சப்பட்டு மேலும் நீடித்த மற்றும் விரிசல் எதிர்ப்பு ரப்பரை செய்யப்பட்ட நிலக்கீலை உருவாக்க உதவுகிறது. உலர்த்திய மற்றும் சூடாக்கிய பிறகு இந்த ரப்பர் துகள்கள் பிட்டுமின் கலவை செயல்முறையில் நுழைகின்றன. அங்கு மறுசுழற்சியின் முக்கிய செயல்முறை நடைபெறுகிறது. இது திரவமாக்கப்படும் வரை சூடாக்கப்படுகிறது. அதில் ரப்பர் துகள்கள் துல்லியமான அளவில் சேர்க்கப்படுகின்றன. பொதுவாக 15 முதல் 22% ரப்பர் சேர்க்கப்படுகிறது. மிக்சிங் அலகுக்குள் உள்ள கத்திகள் அவற்றை 30 முதல் 60 நிமிடங்கள் வரை நன்கு கலக்கின்றன. இந்த கட்டத்தில் ரப்பர் துகள்கள் வெறுமனே கலக்கவில்லை. அவை வைட்டமின் மற்றும் வீக்கத்தில் உள்ள எண்ணெய்களை உறிஞ்சு கலவையின் நெகிழ்ச்சி தன்மையை அதிகரிக்கின்றன. கனரக வாகனங்கள் உள்ள சாலைகளுக்கும் மற்றும் வெப்பநிலை மாறும் இடங்களுக்கும் இந்த சொத்து மிகவும் முக்கியமானது. பின்னர் சென்சார்களுடன் சமையல் சரியானது என்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த நிலை முடிவதற்குள் ரப்பரை செய்யப்பட்ட நிலக்கீல் சாலை அமைக்க தயாராகிவிடும். இந்த கலவை தயாரானவுடன் அது சிறப்பு டம்ப் ட்ரக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. கலவை குளிர்ச்சி அடைவதை தடுக்க ட்ரக்கின் உட்புறம் முன்கூட்டியே சூடுபடுத்தப்படுகிறது. 270 முதல் 300 ஃபாரன்ஹீட். இது ஒவ்வொரு ட்ரக்கின் வெப்பநிலையில் ஏற்றப்படுகிறது. துல்லியமாக திட்டமிடப்பட்ட பாதைகளில் கட்டுமான தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது.
அங்கு சென்றதும் ட்ரக் கலவையை நிலக்கீல் பேவர் மீது ஊற்றுகிறது. இது மகிரம் கலவையை ஒரு துல்லியமான தடிமனில் சாலையில் வைக்கிறது. இது பொதுவாக 1.5 முதல் 3 அங்குலம் தடிமன் கொண்டது. இது உடனடியாக அழுத்தி ஸ்டீல் உருளைகள் மற்றும் டயர் உருளைகள் மூலம் சரி செய்யப்படுகிறது. கலவை 150 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே குளிர்விக்கும் முன் இந்த வேலையை முடிக்க வேண்டும். சில மணி நேரங்களுக்குள் சாலை போக்குவரத்துக்கு திறக்கப்படும் அளவுக்கு சுத்தம் செய்யப்படுகிறது. பழைய டயர்களை புதிய சாலையாக மாற்றுவதன் மூலம் அதிக அளவு மூலப்பொருட்கள் சேமிக்கப்பட்டு கார்பன் மாசுபாட்டை குறைக்கிறது. வாகனங்கள் காலத்தின் போக்கில் சென்றுவிடும். வெப்பநிலை மாற்றங்களாலும் இந்த சாலைகள் சேதமடையும். ஆனால் நிலக்கீல் தேவைக்கு ஏற்ப பல முறை மறுசுழற்சி செய்யலாம் என்பது சிறப்பு. பழைய சாலையிலிருந்து நிலக்கீலை உரித்து புதிய சாலைக்கான மூலப்பொருளாக மாற்றலாம். இதற்காக பெரிய இயந்திரங்களால் சாலையின் மேற்பரப்பை சீர்குலைத்து இந்த துண்டுகள் சேகரிக்கப்பட்டு லாரிகளில் ஏற்றப்பட்டு மறுசுழற்சி ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த வகையில் சேகரிக்கப்பட்ட பழைய நிலக்கீல் ரிப் மீட்கப்பட்ட நிலக்கீல் பாதை என்று அழைக்கப்படுகிறது. ஆலையில் அழுக்கு மற்றும் பிற அசுத்தங்கள் அகற்றப்பட்டு பழைய பிட்டுமின் மற்றும் கற்களை பிரிக்க பெரிய சுத்தியல்களை பயன்படுத்தி நசுக்கப்படுகின்றன. பின்னர் அவை சல்லிக்கப்பட்டு அளவுக்கு ஏற்ப வரிசைப்படுத்தப்பட்டு புதிய நிலக்கீல் கலவையில் 30 முதல் 40% வரை சேர்க்கலாம். அமெரிக்கா, குறிப்பாக அரிசோனா, கலிபோர்னியா, புளோரிடா மற்றும் டெக்சாஸ் ஆகியவை மறுசுழற்சி செய்யப்பட்ட டயர் ரப்பரால் செய்யப்பட்ட ரப்பரைஸ் செய்யப்பட்ட நிலக்கீல் சாலைகளை அமைப்பதில் முன்னணியில் உள்ளன. 1960களில் அரிசோனா இந்த தொழில்நுட்பத்தை முதலில் பரிசோதித்து சாலை நீடித்து நிலைப்பதற்காக பரிசோதித்தது. இதன் மூலம் 35,000 மெட்ரிக் டன் கிரம் ரப்பர் ஆண்டுதோறும் மற்ற அமெரிக்க மாநிலங்களான தென் கரோலினா, ஜார்ஜியா மற்றும் பாலிமருக்கு பதிலாக ரப்பர் அடிப்படையான நிலக்கீல் அனுமதிக்கப்படும். இது அமெரிக்க மாநிலங்களில் பயன்படுகிறது. ரப்பர் கலந்த சாலைகள் நீரை விரைவாக திராடிக்கும். இதனால் வாகனங்கள் ஸ்கிட்டாகும் அறிகுறி குறையும். இந்த வகை சாலைகள் வாகன சத்தத்தை 3 முதல் 5 டெசிபிள் வரை குறைக்க முடியும். நகரங்களில் இது பெரிய பலன். சாதாரண சாலைகளை விட ரப்பர் கலந்த சாலைகள் 30 முதல் 50% நீண்ட நாட்கள் நீடிக்கும். பழைய டயர்களை எரித்தால் அதிக விஷ வாயுக்கள் வெளிவரும். ஆனால் அவற்றை சாலைகளில் பயன்படுத்தினால் மாசு குறையும். ஆரம்ப கட்டத்தில் செலவு சற்று அதிகமாக இருந்தாலும் பராமரிப்பு செலவு குறைவதால் நீண்ட காலத்தில் அரசு பணம் சேமிக்கிறது. குப்பை மேடுகளில் தேங்கும் டயர்கள் கொசு இனப்பெருக்கத்திற்கு இடமாக இருக்கும். அதை ரீசைக்கிள் செய்வதால் டெங்கு போன்ற நோய்கள் குறையும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சாலைகள் ரப்பர் கலந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. குப்பையாக கிடந்த டயர்கள் இன்று நம் நாட்டின் சாலையாக மாறிவிட்டது. இதுதான் உண்மையான ரீசைக்ளிங் சக்தி. இந்த மறுசுழற்சி முறை பற்றி உங்கள் கருத்தை தெரிவிக்க மறக்காதீர்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர், ஹைப் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.